மூக்கண்ணாடி காமிப்பாரு, அதோட சரி இது காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து திமுக வெளி பணமா தரப்புறாங்க அவங்க வந்து. மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி வந்து ஜோதிமணி பாருங்க, ஸ்மிருதி இரானி அடிக்க போயிட்டாங்க. நரேந்திர மோடி அது நடுவில் இந்த குண்டு தூக்கி போட்டாரு மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மல்லிகார்ஜுன் கார்கே. இந்தி கூட்டணி வந்து செத்து போச்சு, இட்ஸ் நாட் இன் ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. Delhi Rajagopalan அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்கார், நான் நல்லா இருக்கேன் கணேஷ், சௌக்கியமா இருக்கேன். அதே மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து திமுக வந்து விலகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா சார்? அவங்க வந்து அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கண்டிப்பாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுக வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிடுச்சு. என்ன தர்ம சங்கடம் சார்? 2019 கணேஷ், ராகுல் காந்தி பிரதமராக முன்மொழிந்தார் மு.க. ஸ்டாலின். 2023 யார் மத்திய அரசாங்கத்தில் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் சொன்னார். நெகட்டிவ் கேம்பெயின் பண்றாரு, பாசிட்டிவ் கேம்பெயின் பண்ண நல்லா இருந்திருக்கு. அது நடுவில் இந்த குண்டு தூக்கி போட்டாரு மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மல்லிகார்ஜுன் கார்கே. அது மேகதாது என்ன ஆகும்? மல்லிகார்ஜுன் கார்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு மேகதாதை பத்தி என்ன பேசுவாங்க? நிச்சயமா மேகதாதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகும் சார். மேகதாது வந்து கர்நாடகா திமுக ஸ்டாண்ட் என்ன ஆகும்? காவிரி நீர் பிரச்சனை என்ன ஆகும்? அது எப்படி முடிவாங்க? மல்லிகார்ஜுன் கார்கே பிரைம் மினிஸ்டரான்னு வச்சுக்கிடுங்க, பேச்சுக்கு சொல்றேன். அப்ப மு.க. ஸ்டாலினுடைய தர்ம சங்கடமான நிலைமையினுடைய ஒரு உச்சகட்டத்திற்கு வந்துவிடும். அப்போ மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? மூக்கண்ணாடி டப்பாவை காமிப்பாரு, மூக்கண்ணாடி காமிப்பாரு, அதோட சரி இது காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப ஐஎன்டிஏ கூட்டணியிலேருந்து திமுக வெளியே வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? சார் கணேஷ், ஒன்னே ஒன்று சொல்றேங்க, திருப்பி சொல்றேன் கணேஷ். சரி சொல்லுங்க சார். பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருவாங்க சார். ஆமா. இப்போ நாங்க யூ ஆர் இன் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் டிசம்பர் சார். கரெக்ட். இன்னும் ஒரே ஒரு மாசம் இருக்குதுங்க கையில. அந்த ஒரு மாசத்துல நீங்க என்ன சார் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு வீட்டுல கல்யாணம்னா 6 மாசம் ஆகுதுங்க சார். ஒரு பெரிய தேசத்துல எலெக்ஷன் குறைஞ்சது ஒரு வருஷமான வேணும் சார். ஆமா. ஆக மொத்தம் இந்த 2024 என்பது பொதுமக்களாகவே மல்லிகார்ஜுன் கர்கே பிரதமரானால் என்றால் அதற்கு உத்தரவாதம் எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணிந்தே வெளிவந்து விட்டால் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் எடுத்து யோசித்து பார்க்க வேண்டும் இந்திய அரசு. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்லிட்டாரு, இந்தி கூட்டணி வந்து செத்து போச்சு, இட்ஸ் நாட் இன் ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா மோடி அண்ட் ஸ்டாலின் மீட் பண்ணும்போது பயங்கரமா கட்டி எப்படி கை மேல கை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கை குலுக்கி இருந்தாங்களே சார். சோ ஏதாவது ஒரு தனியா பேசியிருக்காங்க, தனியா ஒரு 5-6 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் டிஆர் பாலுவும் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினை தவிர மீதி எல்லாரும் திமுக மாட்டின்னு வர்றாங்க. எழுதியிலேயே சார் அது. ஆமா, எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. டிஆர் பாலு, உதயநிதி அண்ட் ஸ்டாலினை வந்து டச்சே பண்ண மாட்டேங்கிறாங்களே சார். அதுல ஏதாவது ஒரு குறுக்குத்து இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? அதனால மு.க. ஸ்டாலினும் பிரதமரும் பேசும்போது ஏதோ ரகசிய ஒப்பந்தம்னா நான் சொல்ல தயாரா இல்லை. பட் இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் வந்து டெல்லியில வந்த பொழுது, இந்தி கூட்டணியில் இருந்த பொழுது ஹிந்தியில் பேச வேண்டும் என்று சொன்னதை தமிழில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் வேண்டும் சொன்னது போது டிஆர் பாலு மேல கோவப்பட்டாரு நிதிஷ்குமார். ஹிந்தி கத்துண்டாதான் முடிச்சு, இல்லைன்னா போங்கடா அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. அது ஒரு பெரிய கஷ்டம் தான். இப்ப பாருங்க, அந்த மூத்திரன் பேசினது, வசமூத்திரத்தை பொன்முடி ராஜினாமாவை தவிரங்க கணேஷ்,
ம். ஒரு பெரிய இடி திமுகவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொன்முடி ராஜினாமா கூட பரவாயில்லைங்க. அவர் திருப்பி வந்தாலும் வந்துருவாருங்க. சரி. இல்ல வந்து அவருக்கு ஏதானும் ஒரு சால்ஜா பண்ணி கட்சியில பதவி கேட்டு குடுத்துருவாங்க. அ. ஆனா, ஒரு எம்பி செந்தில்குமார் ம். பசுமூத்திரம்னு சொல்லிட்டு அத வித்ட்ரா பண்ணிட்டாரு. வாபஸ் மன்னிப்பு கேட்டாரு. ம். அதுலயும் ஒரு திமுகவுக்கு ஒரு பின்னடைவுங்க. பாஜக காரங்கலாம் குதிக்கிறாங்க சார் நார்த் இந்தியால. ஆமா சார். ஏன்னா வந்து அது மாரி பேசுறது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு இல்லையா? ஒரு அதே எம்பி வந்து எப்படி வந்து அது மாரி மாட்டு மூத்திரம் குடிக்கிற ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாரி நம்ம வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்ப நீங்க சொல்லலாம். இல்லாட்டினா வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி சொல்லணும்? அது தவிர ஏன் சார் உங்கள அட்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வரணும் நீங்க? ஒருத்தர் ஏன் சார் புண்பட மாரி பேசணும்? ஆமா. ம். பானிபூரி விக்கிறவன்லாம் வட இந்தியன்னாரு பொன்முடி. எங்க இருக்காரு பாருங்க. இப்ப அதே மாரி செந்தில்குமார் எங்க போவாரு தெரியலீங்க. ஆமா. இந்த வாட்டி சீட் குடுக்க மாட்டான்னு சொல்றாங்க செந்தில்குமாருக்கு. ஓ! சீட்டு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கஷ்டம். அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். சீட்டு குடுத்தா கூட ஜெயிக்கிறது கஷ்டம். ஓகே. பொதுமக்கள் விரோதத்தை சுத்தி சுத்தி பார்த்தா கூடங்க, ம். பொன்முடி விஷயத்தில் திமுக மாட்டிக்கொண்டு விட்டது, சிக்கிக் கொண்டு விட்டது. அந்த சிக்கலிலிருந்து வெளிவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 5, 6 வருடங்கள் ஆகும். அதற்குள் அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது ஒரு சரிவுக்கு ஆதாரமாக இருக்குமோ என்ற எண்ணம் கூட எனக்கு மனதில் வர ஆரம்பித்து விட்டது. ஓகே. ம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார். எம்பி சஸ்பென்ஷன் 146 எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க சார். நம்ம வந்து பார்த்தோம்னா லோக்சபால 100, ராஜ்யசபால 46. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? எம்பிஸ் இல்லாம எப்படி சார் குளிர்கால ஏங்க ஒண்ணே ஒண்ணு கணேஷ். எம்பி சஸ்பென்ஷன் செய்ததுடைய காரணம் என்ன? அவங்க அவங்க எல்லாம் உள்ள ஒரு பிளே கார்டு எடுத்துன்னு போனாங்க உள்ள. ஆமா. ம். அது கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த பிளே கார்டு எடுத்துன்னு வராதேன்னு சொன்னார் ஸ்பீக்கர். அது கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க. நாங்கலாம் புது பாராளுமன்ற கட்டி ஒழுங்காக பழகுவோம்ன்ட்டு. ஆனா அந்த 3 மாநிலத்தில் தோத்து போச்சுங்க காங்கிரஸ். அவங்க ஆமா. தான் வெட்டி குச்சி போட்டு கொளுத்தி போட்டுட்டாங்க ஜப்புன்னுட்டு. அது மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து பிடிச்சுன்னுடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் எம்பி எனக்கு ஒரு கொஸ்டின் சார். அதாவது எம்பி சஸ்பென்ஷன்ல கணேஷ், திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 39 பேரு, ம். காங்கிரஸ் உள்பட ம். தமிழ்நாட்டினுடைய சீற்றத்தை பற்றி லோக்சபாவில், ராஜ்யசபாவில் பேசியிருக்க வேண்டும். ம். அதை அவர்கள் தவறிவிட்டார்கள். அதன் மீது தான் எம்பிக்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பொதுமக்கள். ஓகே. எம்எல்ஏ வருது கிடையாதுங்கிறாங்க. எம்பி பார்க்கிறதே கிடையாது. என்னமோ மு.க. ஸ்டாலின் வந்து போய் மழை போட்டோ போஸ்ட் குடுக்குறாரு. அவர் இங்க டெல்லியில வந்து தம்பி 3 டேஸ் 2 டேஸ் டெல்லி விசிட் வேஸ்ட்டுங்க அது. எதுக்கு வந்தாருங்க? இந்தி கூட்டணிக்கு நான் பணமா அனுப்புறாங்க அவங்க வந்து. மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி வந்து தூத்துக்குடிக்கு பணமா அனுப்புறாங்க. இந்த தங்கச்சி தோத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகுங்க? ம். கரெக்ட் தான். அந்த நம்ப கனிமொழி இந்த வாட்டி ஜெயிக்கிறது கஷ்டங்க. சப்போஸ் தோத்து போச்சுன்னா, ம். இந்தி கூட்டணி வந்து உட்கார்ந்து பேசினாரு பிரமாதமா. அது மூக்கடுப்பு. அவரு சொல்லி இந்தியில பேசினா அவன் இந்தியில பேசினா எழுந்து போயிட்டாரு ஒரு பாட்டுல. சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் எம்பிக்களுடைய சஸ்பென்ஷன் என்பது அதற்கு நான் சப்பக்கட்டு கட்டவில்லை. எம்பிக்களும் அத்துமீறல் செய்தார்கள். ம். சபாநாயகரை ஒரு சபாநாயகர் மாதிரி மிமிக்ரி பண்ணலாமாங்க சார் ஒருத்தன்? ம். அந்த மிமிக்ரிலாம் பண்ணி கிண்டல்லாம் பண்றாங்க இல்லையா? மிமிக்ரி பண்றத ராகுல் காந்தி அங்க இருந்து போட்டோ எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. அப்படி வீடியோ எடுக்கிறாரு. ம். ராகுல் காந்தி என்ன கண்ணடிக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. ஸ்மிருதி இரானிக்கு ஃப்ளையிங் கிஸ் குடுக்குறாரு. பிரைம் மினிஸ்டர் போய் தடால்னு கட்டிக்கிறாரு. இதெல்லாம் என்ன ஜோக்கர் விஷயம் மாதிரி இருக்குதுங்க. சார் பட் அட் தி சேம் டைம் இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா, அமித்ஷா இல்லாட்டா மோடி வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் வாட் வாஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட் எப்படி வந்து இலாப்ஸ் ஆச்சு, செக்யூரிட்டி இலாப்ஸ் ஆச்சுன்னு அவங்க வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்கறதுனாலயும் தப்பு இல்லையே. அதுக்கு காரணம் கொடுத்திருக்க வேண்டும். நானும் ஒத்துக்கிறேன். ஆனா கமிட்டி போட்டிருக்காங்க சார். ம். அதுல நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் கணேஷ். ஒரு சில வெளில சொல்ல முடியாதுங்க சார். சரி, ஓகே. ம். சிலதெல்லாம் வெளில சொல்றது கஷ்டம் சார். இதுல வந்து காங்கிரஸிற்கோ இல்ல கம்யூனிஸ்டுக்கோ தொடர்பு இருக்கிறதா என்று கூட அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ்காரங்க? அவர் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தினால தான் அந்த மாதிரி குதிச்சான்னு சொல்றாரு ராகுல் காந்தி. அப்போ எல்லா போராளிகளும், எல்லா தீவிரவாதிகளுக்கும் அன்எம்ப்ளாய்மென்ட் தான் காரணமா?
இவங்க பாட்டியை கொன்னாங்களே, இவங்க அப்பாவை கொன்னாங்களே, அவங்களாம் அன்எம்ப்ளாய்டா? ம். சித்தாந்தத்துக்காக தானே பண்ணாங்க. இவர் ஓபிசிங்கிறாரு, தடால்னு சைனாங்கிறாரு, தடால்னு அதானிங்கிறவரு. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறாருங்க அவரு ராகுல் காந்தி. அத ம். பார்த்துட்டு தாங்க தமிழ்நாட்டுல வந்து கெட்ட பேர் வந்துருச்சு ராகுல் காந்திக்கு. அதனால ஓகே. தான் திமுக வந்து இனிமேல் இந்தி கூட்டணி இருக்கக்கூடாது. ஆக எம்பிக்கள் சஸ்பென்ஷன் செய்தது தவறு என்று நான் வாதாடினாலும், ம். சபாநாயகருக்கு வேறு வழி கிடையாது. சார் அங்க வேற வந்து ஒரு ஒரு மு.க. ஸ்டாலின் சாரி நம்ம வந்து திமுக எம்பிக்கள் அமித்ஷா முன்னாடி நின்னு ஒரு கட்டைய காமிக்கிறாங்க அப்படி. ம். நீட் ஒழிக, கவர்னர் ஒழிக, அமித்ஷா ஒழிகன்னுட்டு. அது தொடர்ந்து வெள்ளையான சொல்லிக்கலாம்ல. பாராளுமன்றத்தில் ஒண்ணே ஒண்ணுங்க. சோம்நாத் சாட்டர்ஜி சபாநாயகராக இருந்த பொழுது, ம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேச வேண்டுமே தவிர அந்த எம்பிக்கள் அடுத்த எம்பியினுடைய வீட்டுக்கு சீட்டுக்கு போவே முடியாதுங்க. ஓகே. நீங்களும் ம். அமெரிக்கா செனட்ல பார்த்திருக்கீங்க. யூ ஹேவ் டு ம். ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் சீட். நிச்சயமா. அலாட்டட் சீட். ஆமா. ம். இவங்க போய் நன்னா எப்படி ஜோதிமணி பாருங்க, ஸ்மிருதி இரானி அடிக்க போயிட்டாங்க. நரேந்திர மோடி சொக்கா பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜோதிமணி சொல்றாங்க ராமருங்கிறது இல்லவே இல்லை, நாங்கெல்லாம் குலதெய்வம் தான் பார்க்கறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் உளர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கெல்லாம். ம். காங்கிரஸுக்கு கிலி பிடிச்சு போயிடுச்சுங்க. காங்கிரஸ் இதுதான் 2024 வரலன்னா இந்த ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் எல்லாம் கார்த்திக் கட்டின்னு வெளில போகணும். வேற எங்கேயாவது கட்சியா மாறணும், அதிமுக திமுகல சேரணும். வேற வழி கிடையாது. சோ எம்பிக்கள் சஸ்பென்ஷன் என்பது தவறு. ம். எம்பிக்கள் அத்துமீறியதும் தவறு. சோ 2 சைடுலயும் தவறு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமா ரைட். சார். சூப்பர் சார். ஓகே. எலெக்ஷன் கவர்னர் பத்தி பயங்கரமா அவர்தான் போ அப்படின்னாரு. அதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி மாதிரி தான் இருக்கு. அவர் பண்ண அந்த ஒரு காரியத்துக்கான எதிர்வினையா நம்ம இத பார்க்கலாமா சார்? எதை பத்தி எது? கவர்னரை பார்த்து பயங்கரமா திட்டினாரு. அவர்தான் போங்க போங்க அப்படின்னாரு. அது பார்லிமெண்ட். அதை தவிர பேல்பொரி விற்கிறவங்க எல்லாம் எவ்வளவு இவர் தானே சொன்னாரு இல்ல? ஆமா, இவர்தான் சொன்னாரு. வாய் ரொம்ப அதிகங்க. திமுக காரனுக்கு எல்லாமே வாய் ரொம்ப வாயில சளி பிடிச்சிச்சு. ஆமா சார். உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, செங்கலை காமிச்சாரு, முட்டையை காமிச்சாரு. இப்ப சொல்ல உங்க அப்பா விட்டு சொல்லிட்டா, இவங்க அப்பா விட்டு சொல்லிட்டா. அதான் நிர்மலா சீதாராமன் நல்லா கேட்டாங்களே இன்னைக்கு. வாய் சாட்டடி கொடுத்தாங்களே உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆமா சார். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க நம்மளோட பைனான்ஸ் மினிஸ்டர் பேசி இருக்காங்க. தேசிய பேரிடரா வந்து அறிவிக்க முடியாது, ஆனா வந்து மாநில பேரிடரானா நீங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுங்க, திமுக நினைக்கிற மாதிரி பண்ண முடியாதுங்க. மீதி மாநிலங்கள் இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும், அது தவிர மழை எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு மகாராஷ்டிரால. அவங்க எல்லாம் கேட்கறாங்களே நேஷனல் டிசாஸ்டர்னுட்டு. எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பைனான்சியல் எமர்ஜென்சியை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டுல பைசா இல்லைங்க சார். பழனிவேல் தியாகராஜன் ஓரிரு சில நண்பர்களிடம் கூடும்போது நேற்று முன்தினம் கூட சொல்லி இருக்கிறார். தமிழ்நாடு பைனான்சியல் சிச்சுவேஷன் இஸ் வெரி குரூஷியல். 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஏன் சார் இது பணமா கொடுக்குறாங்க? அதுதான் நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க. அப்ப மாடர்ன் இதுல இருக்கும் பொழுது why can't they transfer through direct bank transfer? அது ஏன் பண்ண மாட்டேங்கறாங்கன்னு எனக்கு தெரியல சார். நீங்க எனக்கு பணம் அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன். we do it on mobile phone. எங்க எல்லாத்தையும் மொபைல் இருக்குது, எல்லாத்தையும் பேங்க் அக்கவுண்ட் இருக்குது. இதுல ஃப்ராடுங்க. திமுக பண்றது முழுக்க ஊழல்ங்க. அந்த 6000 ரூபாய் கட்சிக்காரனுக்கு சாப்பிட்டு போடுவாங்க, எல்லாம் ஏப்ப விட்டுருவாங்க. எல்லாம் பாதி அவங்களே சாப்பிட்டுருவாங்க. முக்காவாசி கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சார் இங்கேயும் பேச்சு இருக்கு. ஏன்னா எல்லாரும் போய் கேட்டனா உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு கிடையாதுன்றாங்க. கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்களே எடுத்துப்பாங்க. அப்ப யாருக்கு தான் கிடைக்க போகுது கணேஷ்? இத பத்தி சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஒரு சிபிஐ என்கொயரி வரப்போகுது. பார்த்துட்டே இருங்க. யார் யார் கொடுத்தேன்னு கணக்கு வச்சுக்கணும். இல்ல ஒரு கவர்ல போட்டு மு.க. ஸ்டாலின் படத்து எங்க இந்தியா வந்து அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு டெக்னாலஜில. ரிமோட் சென்சிங் ஆபரேஷன் நடக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. அமெரிக்கால இருந்து ஒரு டாக்டர் வந்து தமிழ்நாட்டு டாக்டருக்கு ஆபரேஷன் கற்று தராரு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா. அவ்வளவு போனப்பறம் இவங்க பணத்தை கொடுக்கறது ஏதோ ஃப்ராட் நடக்குதுங்க. திமுக என்றாலே தன் கட்சியில் ஃப்ராடு, ஒரே ஊழல் 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 ஊழல். அப்ப டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தான் இருக்கும் இல்லையா? நிச்சயமா
ஆமா. அது ஏன்னா வந்து ரூ. 6,000 குடுக்கறதும் இப்ப அந்த பேரிடர் எல்லாம் போயிடுச்சு. அத வந்து இப்ப மறைமுகமாக மத்திய அரசு மேல திருப்பி விட்டாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் இன்று டெல்லியில் 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதுடைய காரணம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லி தான் பண்ணியிருக்காரு. நரேந்திர மோடி கிட்டக்க மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரோ தெரியல. எங்க அவர் இந்தி கூட்டணிக்கு வந்துட்டு இப்ப பிரைம் மினிஸ்டர் கேஷுவலா பார்த்துட்டு போனா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களே, அதுக்கு நாக்கு பிடிங்கி சாகலாங்க சார். எதுக்குங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் வச்சிருக்காங்க? கெட்ட பேர் வந்துருச்சுங்க. இனிமேல் திமுக கஷ்டம் தாங்க என்ன பொறுத்த மட்டும். அரசியல் ரீதியா. காசான வந்து உதயநிதி சொல்லியிருக்காரு. அதுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பேக்லாஷ் கொடுத்திருக்காங்க. அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? நிர்மலா சீதாராமன். அப்ப இவங்க தாத்தா வீட்டு சொட்டா அது? ரூ. 6,000 தராங்களே, யாருடைய பணம் அது? இவங்க தாத்தா வீட்டு பேனா வைக்க போறாரு. 35 கோடி ரூபாய்க்கு பேனா, கலைஞருடைய பேனா. அது என்ன எவன் அப்பம் விட்டு சொட்டு? முட்டையை காமிச்சாரு, செங்கலை காமிச்சாரு. ராகுல் காந்திக்கு ஒரு போட்டோ காப்பிங்க உதயநிதி ஸ்டாலின் சென்னையில. ஓகே சார். இந்த டாபிக் விட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து சென்ட்ரலுக்கு போனோம் அப்படின்னா வந்து கார்கே ஃபார் பிஎம் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் தலித் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? என்ன அது சிரிக்கத்தான் அது வயசானவர் 82 வயசு நடக்கவே முடியல அவரால். பாவம் காலில் தலகாணி போட்டு நடக்கிறாரு. அது என்னங்க எப்படிங்க அவர் போய் எது சல்யூட் எடுக்கணும்னா ஏரோப்ளேன்ல ஏறணும்னா வாஜ்பாய் மாதிரி கொஞ்சம் லிப்டில் தான் போக வேண்டிய நிலைமை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க. ராகுல் காந்தி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆமா. ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் சார். என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இத வந்து நிதிஷ்குமாரோ இல்லாட்டா மம்தாவோ இல்லாட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஒத்துப்பாங்களா சார்? ஸ்டாலின் அவங்க எல்லாம் வந்து எப்படி சார்? ஏன்னா தே ஆல் வாண்ட் டு எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்களா, வேணாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே வேணாம், இல்லாம நம்ம வந்து போட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இப்ப கார்கே ஃபார் பிரைம் மினிஸ்டர் ஒருவேளை ஜஸ்ட் இன் கேஸ் இவங்க ஜெயிச்சாலுமே கார்கேவை கண்ட்ரோல் பண்றது யாரா இருக்கும்? நிச்சயமா ராகுல் காந்தி, தென் பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி அப்படின்னு தான் இருக்கும். அவங்க எப்படி சார் அதை ஒத்துப்பாங்க இல்லையா? மாட்டேன். நிதிஷ்குமார் 29ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை பாட்னாவில் ஒரு உயர்மட்ட கூட்டம் கூட்டியிருக்கிறார். அதில் அவர் எதுவும் சொல்ல இருக்கிறார். அப்படியா? என்ன என்ன சொல்லுவாரு? அவர் வந்து நான் பிஜேபிக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரா? அல்ல, பிஜேபி மல்லிகார்ஜுன் கார்கே தனக்கு வந்து பதவி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். சரி, கண்டிப்பாக. இந்த ஐஎன்டிஏ கூட்டணி போன வாட்டி ஐஎன்டிஏ செத்து போச்சுங்க. அது ஏன் சார் திருப்பி உட்கார வைக்கிறீங்க? இல்ல, நேச்சுரல் டெத் சார். ஏன் தெரியுமா? அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண மாட்டோம். அந்த பேரே தப்பு இல்லைங்க. ஐஎன்டிஏன்னு என்னங்க யாருக்கு புரியுதுங்க? அதுக்காக தான் அவர் ஒரு பேர் வச்சுட்டாரு, பிடிஏன்னுட்டு, பீச்சிலே தலித் ஆதிவாசின்னுட்டு. ஆமா. ஆனா அவ்வளவு சீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யூபிலயும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் சரி, சீட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப சொற்ப சீட்டுகள் தான் வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல எப்படி சார் அது வந்து சரியாகுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? அது சரியாகவே ஆகாது. தமிழ்நாட்டுல 8 சீட்டு வாங்குறாங்களே தவிர மீதி எல்லாமே 5 சீட்டுக்கு மேல தான் கிடைக்காதுங்க. மம்தா பானர்ஜி 4 சீட்டு, அகிலேஷ் யாதவ் 2 சீட்டு, பீகார்ல லாலு யாதவ் 2 சீட்டு, உத்தவ் தாக்கரே வந்து 4 சீட்டு, தமிழ்நாட்டுல வந்து 8 சீட் வாங்கலாம். அப்படி பார்க்க போனா சிங்கிள் டிஜிட் காங்கிரஸுங்க. அவ்வளவுதான். இந்த வாட்டி போன வாட்டி வாங்கினது கூட வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு 25 சீட் வந்து அதிகம் காங்கிரஸுங்க. 2024ல 25 சீட் நார்த் இந்தியால வந்து அதிகங்க. காங்கிரஸ் செத்து போச்சுங்க. காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க வட இந்தியாவில. பாருங்க, மத்திய பிரதேசத்துல இவ்வளவு பண்ணிட்டு இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி சொல்றாரு கமல்நாத் தான் கவுத்து விட்டாருன்னுட்டு. அதே கமல்நாத் அதானி கிட்ட பணம் வாங்கினான்னு சொல்லிட்டு போறாரு ராகுல் காந்தி. என்னங்க இது தப்பா இருக்குதுங்க? அப்படி ராகுல் காந்திக்கு ஒன் வே டிராபிக் தான் இருக்கு. அவருக்கு ஒரே அதானிட்டு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன சார் அதானி மேல அவருக்கு என்ன சார் பர்சனலா அவ்வளவு பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு? காங்கிரஸுக்கு பணம் கொடுக்காத விட்டாரு. சரத்பார்க்கெல்லாம் பணம் கொடுக்கறாரு, நிதிஷ்குமாருக்கு பணம், கமல்நாத் கொடுக்கறாரு. காந்தி கஜானால போகலீங்களே. அதனாலதான் கோபம் இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு சார். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நமஸ்கார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.